வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் திருப்புகலூர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். திருநாவுக்கரசர் முக்தி அடைந்த தலம் இது. அருள்மிகு முருகநாயனார் அவதரித்த தலமும் இதுதான். அக்னி பகவானுக்கு இத்தலத்தில் உருவம் உண்டு. 7 சுடர்கள், 5 கரங்கள், 3 கால்கள் உடையவராக உள்ள இந்த அக்னி பகவான் விக்கிரகம் மிகவும் அபூர்வமானது மட்டுமல்ல, அரியதும் கூட. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 138வது தேவார தலம் ஆகும். பானாசுரன் வெட்டிய அகழி இப்போதும் கூட காணப்படுகிறது. இத்தல விநாயகர் ஞான விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இங்குள்ள இறைவனை வழிபடுவதன் மூலம் வீடு, சிறந்த வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள் என அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்கும். புதிய வீடு கட்டுபவர்கள் 3 செங்கல்களை பூஜித்து எடுத்துச் சென்று ஈசானிய மூலை, அக்னி மூலை பூஜை அறையில் தலா ஒரு செங்கல் வீதம் வைத்து வீடு கட்டுகின்றனர். அவ்வாறு செய்வதன் மூலம் வாஸ்து தோஷம் நீங்குவதாக நம்பிக்கை உள்ளது. எனவே இத்தல இறைவனை வாஸ்துநாதர் என்றும் அழைக்கின்றனர். இங்குள்ள அம்பாளுக்கு கருந்தார்குழலி என்றும் சூலிகாம்பாள் என்றும் பெயர். இவள் தன் பக்தையின் மகளுக்கு பிரசவம் பார்த்தவதாக வரலாறு உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமண தடை ஏற்படும் பெண்கள் இங்குள்ள அம்பாளை வழிபட்டால் அருள் பார்வை கிடைக்கும். கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட அம்பாளை வழிபட்டு பலனடையலாம். சாயரட்சை காலத்தில் ராஜராஜேஸ்வரி கோலத்தில் அம்பாள் வெள்ளை புடவை அணிவிப்பது வழக்கம். திருமணம் ஆகாத பெண்கள் அம்பாளுக்கு வெள்ளை புடவை சாத்தினால் திருமணம் கைகூடுவதாக நம்பிக்கை உள்ளது. காலசம்ஹார மூர்த்தி இங்கு தனியாக மூலஸ்தானம் கொண்டு எழுந்தருளி உள்ளார். அப்பர் சுவாமிகள் தனது 81வது வயதில் இத்தலத்தில் உளவார பணி செய்து பெண், பொன், மண்ணாசைகளுக்கு அப்பால் நின்று முக்தி அடைந்த தலம் இது. முக்தி கஷேத்திரத்தில் இதுவும் ஒன்றாகும். அப்பர் சுவாமிகளுக்கு தனி சன்னதி. சித்திரை சதயத்திற்கு 10 தினங்களுக்கு முன்பிருந்தே திருநாவுக்கரசர் திருவிழா ஆரம்பமாகி சமண மதத்தில் இருந்து சைவ மதமாற்ற முதல் அரசரால் ஆணையிடப்பட்ட ஆக்ஞைகள், உளவாரப்படையின் உயர்வு, அரம்பையர் நடனம், அப்பர் ஐக்கிய காட்சி வரை இன்னும் அப்படியே நடைபெற்று வருகிறது. அருள்மிகு அப்பர் சித்திரை சதயம் 4ஆம் சாமத்தில் இறைவனிடம் ஜோதியாக ஆகும்போது பக்தர்கள் கண்ணீரில் நீர்வழிய தரிசிப்பது கண்கொள்ளா காட்சியாகும். ஒரே கோவிலுக்குள் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் பாடிய 2 சன்னதிகள் உள்ளது. ஒரு சன்னதியில் இறைவன் அக்னீஸ்வரர் சுயம்பு மூர்த்தி. இவருக்கு சரண்யபுரீஸ்வரர், பிரத்யக்ஷவரதர், கோணபிரான் என்ற பெயர்களும் உண்டு. இறைவி கருந்தார்குழலி. இவள் சூலிகாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறாள். மற்றொரு சன்னதியில் இறைவன் வர்த்தமானேஸ்வரர், இறைவி மனோன்மணி அம்மை. 63 நாயன்மார்களில் முருகநாயனார் இத்தலத்தில் அவதரித்து வர்த்தமானேஸ்வரருக்கு பூத்தொடுத்து சேவை புரிந்துள்ளார். அக்னி பகவான் தவம் செய்து பாவ விமோச்சனம் பெற்ற தலமாகும். இங்கு இறைவன் சந்திரசேகரர் உருவத்தில் எழுந்தருளி அக்னி பகவானுக்கு காட்சி கொடுத்துள்ளார். அக்னி பகவானுக்கு உருவம் இத்தலத்தில் உண்டு. 2 முகம், 7 கைகள், 7 ஜுவாலை, 4 கொம்புகள், 3 பாதங்கள் உடையவராக உள்ள இந்த அக்னி பகவான் விக்கிரகம் மிகவும் அபூர்வமானது மட்டுமல்ல, அரியதும் கூட. இறைவன் சுந்தரருக்கு செங்கற்களை பொன்கற்களாக்கி தந்த அற்புதம் நிகழ்ந்த தலம் இது. இந்த காரணத்தால் தான் புதிய வீடு கட்டுபவர்கள் செங்கற்களை வைத்து பூஜை செய்து மனை முகூர்த்தம் செய்து வருகின்றனர். வாஸ்து பூஜைக்கு இத்தலம் மிகவும் விசேஷமானது. அம்மன் கருந்தார்குழலி பெண் ஒருத்திக்கு தானே பிரசவம் பார்த்து கூலியாக நிலத்தை பெற்றிருக்கிறாள். எனவே சூலிகாம்பாள் என்ற பெயர் வந்து பின்னர் சூலிகாம்பாள் ஆனாள். இப்பகுதியில் பிரசவத்தால் இறப்பே ஏற்படாது என்ற ஐதீகம் உள்ளது. நலச்சக்கரவர்த்திக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் ஒரே சன்னதி. நலச்சக்கரவர்த்தி பானாசுரன் தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்ததும் இதிலிருந்து 7 கல் தொலைவில் உள்ள திருநள்ளாறில் நான் விலகிக் கொள்கிறேன் என்று அசரீதி ஏற்பட்டதாகவும், இத்தலத்தில் சனீஸ்வர பகவானுக்கு அனுக்கிரக சனீஸ்வர பகவான் என்ற பெயரும் உண்டு. இத்தலத்து அம்பாள் மிகவும் விசேஷமானவள்.
சூலிகாம்பாள் என்னும் பெயருடைய இந்த பெருந்தகையால் தெற்கு பார்த்த முகமுடையாள், கருந்தாள் என்று எல்லோராலும் கருதப்படுவாள். பிரசவம் பார்த்த காரணத்தால் சூலிகாம்பாள் என்ற பெயருடையாள். சூல் பார்த்து மருத்துவ காணியும் பெறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் பிரசவத்தால் இறப்பில்லை என்று அனுபவ முறையில் அறுதியிட்டு கூறலாம். சாயரட்சை காலத்தில் ராஜராஜேஸ்வரி கோலத்தில் வெள்ளை புடவை அணிவிப்பது வழக்கமாகும். அம்பாளின் அனுக்கிரகங்களை அவ்வப்போது கண்கூடாக பார்க்கலாம். திருமணம் ஆகாத பெண்கள் வேண்டுதல் செய்து வெள்ளை வஸ்திரம் சாற்றினால் திருமணம் கைகூடுவது நிச்சயம். பூதேஸ்வரர், வர்த்தமானேஸ்வரர், பவியேஸ்வரர் மும்மூர்த்திகளும் முறையே கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் முதலியவைகளை குறிப்பதாகும். இத்தலத்தில் முக்காலங்களுக்கும் அடங்கியுள்ளது. திரிமுகா சூரஜ் 3 முகங்களை உடையவர். அதாவது மனித முகம், பட்சி முகம், பன்றி முகம். அசுரர்களுக்கு பயந்து தேவர்கள் தஞ்சமடைந்த தலம், ஆதலால் புகழூர் என்றும் பெயர். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். ஒரு முறை வாயு, வருணன், அக்னி ஆகிய மூவருக்கும் இடையே தர்க்கம் ஏற்பட்டதில் அக்னி பகவான் மறைந்து போனார். இதனால் உலகில் யாகம் முதலியன நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. நெய்வேத்தியம் உள்ளிட்ட அனைத்தும் நின்று போயின. மிகுந்த துன்பத்திற்குள்ளான முனிவர்களும் தேவர்களும் இதிலிருந்து விடுபட லிங்க பூஜை செய்தனர். அவரது உத்தரவுப்படி அக்னி பகவான் மீண்டும் வந்தார். அவருக்கு 2 முகம், 3 பாதம், 4 கொம்பு, 7 கை, 7 ஜுவாலையுடன் சிவன் ஒரு உருவத்தையும் படைத்தார். அக்னி பகவானுக்கு அனுகிரகம் செய்ததால் இறைவனுக்கு அக்னீஸ்வர சுவாமி என்ற பெயர் ஏற்பட்டது. சரண்ய மகாராஜா என்பவரால் பூஜிக்கப்பட்டதால் சரண்யபுரீஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது. அக்னீஸ்வரர் கோவிலின் 4 புறமும் அகழி சூழ்ந்திருந்தது. கோவிலுக்குள் செல்ல வழியில்லாததால் முன்பகுதி அகழியை தூர்வாரி வழி ஏற்படுத்தினர். ராஜராஜன் காலத்து கல்வெட்டுக்கள் இருப்பதன் மூலம் தொன்மையான கோவில் என்று தெரிய வருகிறது. திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரமூர்த்தி ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் இது. 6 அல்லது 7ஆம் நூற்றாண்டு கோவிலாக இது இருக்க வேண்டும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பானாசுரனின் தாயார் ஒரு வேண்டுதலுக்காக தினமும் ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்தார். 108வது லிங்கத்திற்கு பூஜை செய்த போது தன்னை போல் இவ்வாறு லிங்க பூஜை செய்தவர் யாருமில்லை என்ற ஆணவம் பிறந்தது. இதனால் இறைவன் அவளது வேண்டுதலை நிறைவேற்றவில்லை. இதை உணர்ந்த அந்த பெண்மணி தன் தவறுக்கு பிராய்ச்சித்தம் கேட்க காசி சென்று மண்ணால் லிங்கம் அமைத்து பாவ நிவர்த்தி செய்து கொள்ளும்படி கூறினார் சிவன். பானாசுரன் சிவபெருமானிடம், ஐயனே, என் தாய் வயதானவள், காசியில் செய்ய வேண்டியதை இங்கேயே செய்ய அருள வேண்டும் என்றான். இறைவனும் அவ்வாறே அருளினார். அப்போது அவர்கள் அமைத்த மணல் லிங்கம் ஒரு பக்கம் சாய்ந்தது. அந்த நிலையிலேயே அவர்கள் சிவனை வணங்கினர். வலது பக்கமாக கோணலாக காட்சியளித்ததால் சிவனுக்கு கோணபிரான் என்ற பெயர் ஏற்பட்டது. இக்கோவிலின் மூலவர் சரண்யபுரீஸ்வரர், அக்னிபுரீஸ்வரர், பிரத்தேஸ்வரர், கோணபிரான், வர்த்தமானேஸ்வரர். தாயார் கருந்தார் குழலி சூலிகாம்பாள். தலவிருச்சம் புன்னை மரம். தீர்த்தம் அக்னி தீர்த்தம், பான தீர்த்தம். புராண பெயர் திருப்புகலூர். இப்போது இருக்கும் பெயர் திருப்புகலூர். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5:30 முதல் 12 மணி வரை. மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் நாகப்பட்டினத்தில் இருந்து திருவாரூர் செல்லும் ரோட்டில் 22 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புகலூர் உள்ளது. பஸ் ஸ்டாப்பில் இருந்து நடந்து செல்லும் தூரத்தில் கோவில் உள்ளது. மயிலாடுதுறையில் இருந்து 33 கிலோமீட்டர் தூரத்திலும், காரைக்காலில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திலும், திருவாரூரில் இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கோவில் உள்ளது. அடிக்கடி பஸ் வசதி உண்டு. அருகிலுள்ள ரயில் நிலையம் நன்னிலம், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.